மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? என்னப்பா நல்லா இருக்கிறியா? ஸோ எஸ், கொஞ்ச நாளாக வீடியோவே போடல. என்ன ஆயிடுச்சு, ஏதாச்சும் செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படின்லாம் டவுட்டில் இருப்பீங்க. எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்தில் வந்தேன், அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருந்தேன். ஸோ யா, அதனால தான் கொஞ்சம் வீடியோ தாமதமாயிடுச்சு. இந்த வீடியோ வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கிட்ட வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். ஸோ யா, அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் வீடியோ டிலே ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் ஸோ பேக் நண்பர்களே. மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் கூட நான் மீண்டும் ஒரு மாதம் காணாமல் போயிடுவேன். திஸ் இஸ் மை கம்பேக் எரா. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, திரும்ப வரமாட்டேன்டா. ஸோ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேக் பாஸ்டர்ஸ் ட்ரோல், ஃபேக் பாஸ்டர்ஸ் அடின்னு போட்டு அடிக்க போகிறோம் இன்றைக்கி. அண்டு ஒரு ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வேறு வந்துச்சு, ஒரு பாஸ்டரை வச்சு, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி வீடியோவே. ஸோ ரொம்ப நேரமும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மாசமா 3 மாசமா அப்படியே பேச முடியாம மூக்குலிய ரத்தமா ஊத்திக்கிட்டு. சரி, இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா வந்துட்டு உங்களுக்கும் பேச முடியலன்னா விசுவாசிங்கன்னா வந்துட்டு கடவுள் வந்துட்டு இறங்கி வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு. இதோட சுவாமி இப்பயே கொடுங்க இதோட வாயில ஒழுங்கா பேச மாட்டேன் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவேன் பாரு. மைக் கொடுங்க. இப்படி நான் சொல்றேன். ஏசப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, ஏது ரியாக்ட் பண்ணுறது கூட எனக்கு பெருசாக ஒரு ஐடியா இல்லை. என்ன இது பித்தலாட்டமாகுது, என்ன இப்படி வாயில் எச்ச துப்புனா சரியாயிருமா? இது என்ன பேய் கதையாக இருக்குது? 8 வயசுயா, அவன் பிறந்ததுதான் அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னா அவனை அழுதுட்டு இருந்தான். ஆண்டட்ட சொன்னேன், இது என்ன பாவம் பண்ணிச்சாண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு, ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு. எனக்கு லைட்டு தெரியுது அப்படின்னா அண்ணன் வந்துட்டு இவர் டைரக்ட் கனெக்ஷன் டு காட் அப்படி கனெக்ட் பண்ணி எப்பப்பெல்லாம் சர்வீஸ் தேவையோ காடிக்கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்கி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவர். அதான் அண்ணன் யார், கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு காட் இங்கே காடு, இவர் இங்கே ஒரு இப்படி கனெக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. அது என்ன தெரியுது? இது நான் சைலண்ட் வாக் பண்ணுறாராம். எப்படி லைட்டை பார்க்க வச்சுட்டு நான் சைலண்ட் வாக். நல்லா கேக்குதா? நல்ல சத்தமா சொல்லிங்க கேக்குதுன்னு. நம்ம ஆளுங்களுக்கு காது ஒழுங்கா கேட்டாலும் கை தட்ட மாட்டாங்க, அதனாலதான் சத்தமா கேளு. 10 வருஷமா இந்த காது சுத்தமா கேட்காதாங்க. கர்த்தர் இன்னைக்கு திறந்துருக்கு. என்னடா இது, ஏன்டா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவீங்க? 10 வருஷம் கேட்கல. யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் காது கேட்காத ஒரு மனுஷனுக்கு இவர் வந்துட்டு காதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணானா இவர் காது கேட்டுச்சான். நெத்தியில் என்ன லூசு டைம் இல்லை, மேல் ஊற்று கீழ் ஊற்றுன்னு சொன்னார். அது என்ன மெசேஜ்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அப்போ ஒரு சாட்சி சொன்னார், அந்த வழியாக ஒருத்தர் மண்டையில் சுத்தமாக முடியே இல்லையாமா. இவர் ஊற்றை பற்றி பேசும்போது மண்டையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிரு. அந்த சத்தத்தை கேட்டு அவர் வந்தார் உள்ள. என்ன யாருன்னுலாம் தெரியாது அவருக்கு. வந்துட்டு ஜோம் பண்ணி விட்டோமோ நம்ம அன்னிக்கேவா இல்லை சரியா பலிபீடத்துன்னு சொல்லும்போது ஞானமாக சொல்லணும். அன்னிக்கேவா இல்லை அடுத்த நாளான்னு தெரில, கையை வச்சு விட்ருக்குறோம். அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சா. சார், பாஸ்டர் சார், எனக்கு கொஞ்சம் ஹேர் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படி உங்கள் ப்ரேயர்ஸ் காட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹேர் ப்ராப்ளம் தீர்த்து விட்டிங்கன்னா அப்படி புண்ணியமாக போகும் உங்களுக்கு. நானும் பல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது.
அதனால உங்கள் ப்ரேயர் யூஸ் பண்ணி எனக்கு இந்த ஹேர் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கொடுக்குற காசை உங்கள்கிட்ட நான் பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னும் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல. எனக்கு சின்ன பசங்களெல்லாம் வேறு வச்சு நடிக்க வைக்கிறாங்க. இது இதை பார்த்துட்டு எத்தனை இன்னசென்ட்டான பீப்புளெலாம் நம்புகிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நம்ம பார்ட் 2 ஆஃப் த வீடியோவுக்கு போயிடலாம், விச் இஸ் த ஜான் ஜெபராஜ் இஷ்யூ. அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் வந்துட்டு கழுத்தில் கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து சரி பண்ணுறாராம். அது என்னதுன்னு பார்ப்போம். இப்போ உங்க கழுத்துல இருக்கிற அந்த கட்டி அப்படியே உள்ள மறைஞ்சு போகுது, விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டுல தரித்திரம் மாறி விட்டது. இப்போ உங்க தொண்டைய தொட்டு பாருங்க, கட்டி இல்ல. கைய தட்டி இயேசு இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எப்படா அதெல்லாம் நம்புறீங்க? எனக்கு புரியலடா, சத்தியமா எனக்கு புரியல. அசிங்கமா பொய்ன்னு தெரியுது, இதையும் எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆர் யூ ரெடி? அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. இல்ல ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிருக்கல விழுந்துரு. வெக்கப்படாதீங்க பாஸ்டர், என் புருஷன் கேட்கணும். பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும். விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். let us learn to give. உனக்கு என்ன பிள்ளைக்கு கொடுக்கணும்? என்னோட கேள்வி அதுதான். இல்லை, காசு மேலே ஆசை இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். அது பேசிக்காக எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருக்கிறது தான். அது சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவனும் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்து தான் வரும். ஆனால் இது என்ன கேவலமான பொழப்பா இருக்குதுன்னா இது இதுக்கு 4 பேர் எங்க ஊர்ல மதுரை ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த டிசம்பர் மாசம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நான் போயிட்டு இருக்கேன். நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சாஞ்சபுரம் சாமி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த குரூப்ல எனக்கு ஒரு மாதிரி குதுன்னு இருந்துச்சு. வந்தாங்க பக்கத்துல வந்துட்டு, சாமி இவ்வளவு நேரம் பஸ்ல உங்க பாட்டு தான் ஓடிச்சுட்டேன். அதாவது கோயிலுக்கு போகிற ஆளுங்க வந்துட்டு கோயிலுக்கு போகிற வழியில் உங்கள் பாட்டை கேட்டுட்டு போயிட்டுருக்கா, அப்படி தானே? ஓலா இருந்தாலும் ஒரு நியாயம் தானமாடா. சரி சொல்லிட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு, இந்த சாமி சாப்பிடுறதுக்கு நாங்க காசு அவர்கிட்ட வாங்காதீங்க, அவர்கிட்ட வாங்காதீங்க. நான் உடனே சாமியே ஏசப்பா ஒருத்தவன் காது மாட்டினா போதும் பிடிச்சி சும்மா இல்லாமல் எதையாச்சும் பேசணும்னே பேசுவாப்புல இவர். ஏன் என்ன பண்ணுறாரு இவர்? என்னதான் பிரச்சனை? ஓகே, இப்போ ஆக்சுவலாக அந்த இஷ்யூவை பற்றி பேசுவோம். ஜான் ஜெபராஜ் எதுக்கு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேஸே இருக்குது. அண்ட் அதுக்கு நிறைய பேர் நிறைய அலிகேஷன் சொன்னாங்க, நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து வச்சாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஜான் ஜெபராஜை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சில பீப்புள் பேசியிருக்காங்க. அதில் நான் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஸ்டூப்பிடான ஒன்று பார்த்தேன். அண்ட் அதை பற்றி இப்போ நான் இந்த வீடியோ ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதை பற்றி என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஜான் ஜெபராஜை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க போல. என்ன பார்த்துனுக்கிற? அதான் பார்த்துனுக்கிறியா? நீயும் சொல்லிட்டியா? நான் செய்யாதியா சொல்லிட்டாங்க, செஞ்சது தானே சொல்லியிருக்கிறேன். ப்ரோ நீங்க பாத்தீங்களா அவர் செஞ்சதை? அவர் செய்யலைங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, டிவில நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, செய்யாதியா சொல்றாங்க. சரிதான் ப்ரோ, பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குது ப்ரோ. ஒரு விபச்சாரி ஸ்திரீய விபச்சாரம் செய்தாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த விபச்சாரி ஸ்திரீய தண்டனை கொடுக்க சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இனி பாவம் செய்யாத இரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்களை யாராச்சும் ஒருத்தன் பாவம் செய்யாத ஒருத்தன் தான் அந்த விபச்சாரி ஸ்திரீ மேல கல் ஏறி அப்படின்னு சொல்லுவாரு.
ஒருத்தனால கூட எரிய முடியாது ப்ரோ. அப்படிதான் சொல்ல வரேன். இங்க யாரும் பாவம் செய்யாத ஆளு கிடையாது, சரிங்களா? அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நியாயம் தீர்க்கிறது நம்ம ஆளு கிடையாது, நியாயம் தீர்க்கிறது அவருடையது. அதனால உங்களால முடிஞ்சா ஜான் ஜெபராஜுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. நீங்க பண்றது அவர் மேல அடிக்கிற கல்லடி கிடையாது, நம்ம கிறிஸ்தவத்து மேல அடிக்கிற கல்லடி. நம்ம கிறிஸ்தவர்களே அவரை பத்தி தப்பா பேசினா மற்றவங்க அவர் என்ன நினைப்பாங்க? இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தவங்களை பத்தி தெரியாம அவங்கள பத்தி ஓகே, இப்போ நான் பேசணும். இப்போ எனக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் போட்டு நான் இப்போ அடிக்க போகிறேன். இப்போ உங்கள் அண்ணன் ஜான் ஜெபராஜ் கிட்ட வருவோம். அவர் அவ்வளோ பெரிய உத்தமர். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே தான் ப்ரோ தப்பு பண்ணுறோம். நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எல்லாமே தான் ப்ரோ தப்பு பண்ணுறோம். நீங்கள் என்ன ப்ரோ உங்களால் அவ்வளோ பெரிய உத்தமர்னா என்ன புள்ளைக்கு அப்ஸ்காண்ட் ஆகணுங்கிறது என் முதல் கேள்வி. போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதில்ல, இப்போ வரைக்கும் ஆள் வந்து அப்ஸ்காண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏன்னா உங்கள் ஆள் சரி ஓகே தப்பே பண்ணலைன்னு வச்சுப்போங்க. தப்பே பண்ணலன்னா அப்ஸ்காண்ட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக என்னென்ன லீகலாக என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருதோ அதை இன்னும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு பயந்து அப்ஸ்காண்ட் ஆகணுங்கிறது என் கேள்வி. இது ஒரு கேள்வி. அண்ட் உங்கள் ஸ்டூப்பிடான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த விபச்சாரி அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வருவோம். இப்போ விபச்சாரின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரின்னா ப்ராஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது. ப்ராஸ்டியூஷனுங்கிறது அது ஒரு ஒர்க்குன்னு வச்சுப்போங்க, ஒர்க்கு தான் அது. ப்ராஸ்டியூஷன்னா என்ன? செக்ஸ் ஃபார் ஒர்க் மணி, இதுதான் ப்ராஸ்டியூஷனுங்கிறது. இப்போ இந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க, அந்த ப்ராஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அந்த செக்ஸுக்கு ஆளாகிறவங்க. இந்த 2 பேர் இருப்பாங்க, இந்த நீட் இருக்கிற ஆள், இந்த ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெஸ்ட்டு ஜான் ஜெபராஜ் அவர் இருக்கார்ல, அவரோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்சோவில் உள்ளே போயிருக்கிறாரு. 2 குழந்தைங்களை வந்துட்டு தப்பாக அப்யூஸ் பண்ணி அந்த கேஸ்னால தான் உள்ளே போயிருக்காரு ஃபஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் வந்துட்டு விபச்சாரி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி அந்த கேஸ் படியே வரும். இங்கே விபச்சாரம் பண்ணுற இந்த விஷயத்தில் விபச்சாரிங்கிற ஒரு ஆளே இங்கே இந்த இடத்துல கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்யூசர், 2 விக்டிம்ஸ் தான் இங்கே 2 பேர் இருக்காங்க. இதுதான் விஷயமே. அதனால் வந்துட்டு எல்லோரும் தப்பு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட் கீப் பண்ண முடியாது. இந்த ஆளை வந்துட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறங்கிற பேரில் பைத்தியகாரத்தனமாக வளர்றது, இதெல்லாம் ஸ்டூப்பிடான ஒரு ரீசன். சொல்கிற விபச்சாரி இந்த எக்ஸாம்பிளே வந்துட்டு 2மே வந்துட்டு கன்சென்ட்டோடு நடக்கிற ஒரு விஷயம். இவங்க காசு தராங்க, அதனால் இவங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு 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 என்னடா அது ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வருது. ஜான் ஜெபராஜ் உள்ளே போன விஷயம் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதுவும் வந்துட்டு இட்ஸ் நாட் சிம்ப்ளி ஜஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 2 குழந்தைங்களை எப்படி 2 குழந்தைங்க வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால் ஜெயிலுக்கு போகிறார், சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு இது எதுவுமே கன்சென்ட்டோடு நடக்கிறது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டூப்பிடாய் ஒரு ஆளை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஃபெண்ட் பண்ணாமல், அவர் பாப்புலராக இருக்கார், அவர் வந்துட்டு யூத்து கூட மிங்கில் வராரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் ஒரு ஸ்டூப்பிடாக டிஃபெண்ட் பண்ணாமல் யோசிங்க. சுய அறிவு இருந்தால் யோசித்து ஒழுங்காக பேசுங்க. அதான் சொல்ல வரேன். Not upset with y'all because I know you're mentally ill, which is why one day I'm going to open up a hospital. Oh yes, this is it for today. ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதைத்தான் நான் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு இத்தனை நாளாக கேட் கீப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக வந்திருக்கும் பிகாஸ் ஐ வாஸ் ஹேவிங் சம் ட்ரபிள். பட் என்னமோ இந்த வீடியோ நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அண்ட் ஃபைனலி ஐ டிட் இட். இன்னொரு மேட்டர் சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேக் பாஸ்டர் ட்ரோல் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு எனக்கு கிறிஸ்டியானிட்டி மேலே வந்துட்டு ஒரு காண்ட் இருக்குது அப்படின்லாம் யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ரிலீஜன் ஆர் எனி பிலீஃப்ஸ். நான் அதை பற்றி எனக்கு அதில் வந்துட்டு யார் மேலேயும் ஹேட்லாம் கிடையாது. இந்த இஷ்யூ வந்துச்சு, இதை பற்றி நான் பேசணும்னு வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால் நான் வந்துட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்றதால பேசிட்டேன். சம்வே ரொம்ப லேட்டாக பேசியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் பேசணும்னு தோணுச்சு. அண்ட் யா தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ டுடே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் அட்டா மாமே